டேங்க இது வந்து ஃபேரோ தீவுன்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அப்போ 2021 என்ன நடந்திருக்குது, ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1428 டால்ஃபின்களை வேட்டையாடி இருக்கிறாங்க இந்த ஃபேரோ தீவில் இருக்கிறவங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் பார்த்தீங்கன்னா சில குழுக்கள் இந்த டேவே உருவாகினாங்க. சரி, இந்த டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடுதல், ஒலி எழுப்புறது, இந்த மாதிரியான கான்செப்ட் மூலமாக தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய திங்கிங்கையும் வந்து ஷேர் பண்ணிக்குது. 2005 ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வில் குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு தாய்மாராக இருக்கக்கூடிய டால்ஃபின் என்ன பண்ணுன்னா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கருவியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லித்தர அளவுக்கு பயங்கர நாலேஜாக இருக்குதான். அதே மாதிரி இது தூங்கும் பொழுது ஒரு பக்கம் மூளை மட்டும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த எதிரிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி மட்டும் இல்லாமல் பல காலத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இதை பற்றியான விஷயங்கள் இருக்குதான். அதுக்கு குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கிரேக்க புராணங்கள் ஏகப்பட்டது வரும். நிறைய பேர் காப்பாற்றினதாக வரும், அவங்களுடைய தெய்வங்களில் ஒருத்தராக வரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலில் ஒரு 3 பேரோட சேர்ந்து டால்ஃபின் இருக்கிற மாதிரியான ஓவியங்கள்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறாங்க.